ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டங்க இன்று தரிசனத்துக்கு 18 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. அதை பற்றி உண்டான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் தினந்தோறும் மதியம் 1 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது 3 இடங்களில். திருப்பதிக்கு வரும் பக்தர் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 1 மணிக்கு இன்று தரிசனம் செய்வதற்காக 16,000 டிக்கெட் பக்தர்களுக்காக 1 மணிக்கு வழங்கினாங்க. 3:30 காலி ஆகிடுச்சு. மிக கடுமையான கூட்டம் இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு இருக்குது. 1 மணிக்கு கொடுக்குற டிக்கெட்டுக்கு காலை 8-9 மணிலேருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பெஸ்ட்டான இடம்னா சீனிவாசன் போங்க, இல்லை பூதேவி காம்ப்ளெக்ஸ் போங்க, டிக்கெட் வாங்குறது இது பெஸ்ட் இடமா இருக்கும். ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் திருப்பதியில் இருக்க அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 1 மணிக்கு டிக்கெட் 2000 டிக்கெட் தராங்க. 2000 டிக்கெட் 1 மணிக்கு கொடுத்து 4 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இன்று பக்தர்கள் கூட்டம் அதிகம். இலவச தரிசன டிக்கெட் வாங்க தற்போது பக்தர்கள் காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய எஸ்டிமேஷன் தரிசனம் 11/10/2025 காலை 7 மணி நிலவரப்படி 20 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு கிருஷ்ண தேஜ காம்ப்ளெக்ஸ் பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 10/10/2025 அன்று 74,468 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 26,878 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,86,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் பக்தர்கள் காத்திருக்காங்க என்றும் 20 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது இந்த வீடியோ டைம் 8:30 மணிங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து தற்போது வரைக்கும் 8,448 பேர் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க என்றும் இன்று அதிகாலை முதல் 22,950 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். 22,950 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். வெறும் 8,602 பேர் தான் தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு இன்று அனுமதிக்க முடியும் தேவஸ்தானம் சார்பாக வாட்ஸ்அப் மூலிமா தகவல் கொடுத்துருக்காங்க என்ற விஷயமும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 மணி முதல் 4 மணி நேரம் வரை ஆகலாம். இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலையில் ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. க்ரௌட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க லாக்கர் அவைலபிலிட்டி இருக்கா? லாக்கர் தராங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணால் வாங்கிடலாம். 16 பக்தர்கள் கமெண்ட் கேட்டிருக்காங்க, ரிப்ளை பண்ணலாம். 16ஆம் தேதி பேபிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. நான் 15ஆம் தேதி வந்தால் சாமி தரிசனம் பார்க்கலாம் சார். திருமலையில் இருக்க சுபதம் இன்டர்வியூவில் காலைல 11 மணிலேருந்து பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், தாய் தந்தையோட ஆதார் கார்டு வேணும் சார். அப்கமிங் சாட்டர்டே சண்டே கூட்டம் எப்படி இருக்கும்? க்ரௌடாக தான் சார் இருக்கும். ஆனால் மண்டே 12 மணிக்கு திருப்பதி போகலான்னு இருக்கும். சிங்கிள் பர்சனுக்கு ரூம் ஆர் லாக்கர் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள். திருப்பதியில் விஷ்ணு வாசல் லாக்கர் தருவாங்க, சிங்கிள் பர்சன் இருந்தாலும் தருவாங்க. ரூம் தர மாட்டாங்க சிங்கிள் பர்சனுக்கு. சார் 300 டிக்கெட் போனால் புக் பண்ண சண்டே போயிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் இந்த வீக்கில் போன தரிசனம் அலோவ் இல்லை. 300 தரிசனம் போன வீக் நாங்கள் போக முடியலை. ஸோ இந்த வீக்கில் ஃப்ரீ தரிசனம் போனால் முடியுமா? தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க சார். சார் திருப்பதியில் 3 PM அலிப்பிரியில் நடந்து போக 4 இயர் குழந்தையை அலோவ் பண்ணுவாங்களாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை தான் அலோவ் பண்ண முடியும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. சார் குட் மார்னிங். சர்வ தர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு சாமி தர்ஷன் பார்க்க டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க சார். ரெண்டும் ஒரே கியூ லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் மேலே போனாலும் ஒரே கியூ லைன் தான். நீங்கள் திவ்ய தர்ஷன் டிக்கெட் வாங்கி ஸ்ரீவாரிமேட்டோட நடந்து போனாலும் ஒரே கியூ லைன் தான் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் டெம்பிள் அப்டேட் சேனல் கொடுங்க. 2026 டைரி காலண்டர்ஸில் திருமலையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா வேணால் வாங்கிக்கிங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.